ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில கருத்துக்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அட்வான்டேஜஸ் இப்போ வந்துடுச்சு இல்லையா? மெஷினரி ஆகிடுச்சு உலகம். ஆனால் இருந்தாலும் கடந்த காலத்தில் என்ன இருந்ததோ அதுதான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்மளோட எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று புதுசாக அது நம்ம சயின்ஸ் ரீதியாக அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அதோட சைடு எஃபெக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஆனால் ஓல்டில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த வெயில் காலங்களில் நம்ம எவ்வளோ தான் கம்ஃபர்டபுளான பெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த பெட்ஸை பாருங்களேன், நம்மளால் அதில் படுத்து நிம்மதியாக தூங்க முடியுதா? அதுக்கு ஏசி வேணும். ஏசி இல்லைன்னா அந்த ரூம்குள்ளே நம்மளால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. ஃபேனில் தூங்கினோன்னா கண்டிப்பாக ஸ்வெட் ஆகும். இருக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன தான் அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட மாடி வீடாக இருக்கட்டும் முடியாது. ஆனால் கடந்த காலத்தை பாருங்களேன், கூரை வீடு, பாய், கட்டில், அதுவும் இந்த கைத்து கட்டில் இதெல்லாம் படுத்திருப்பாங்க, வெளியில் படுத்திருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் உண்மையிலே ஒரு சொர்க்கம்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதெல்லாம் நம்ம நமக்கு அது இப்போதைக்கு பயன்பாட்டில் அதிக அளவில் இல்லை. அதனால் அதனால தான் நிறைய மக்கள் பார்த்திங்களா, இப்போ நம்மளோட யூடியூப்பை எடுத்துக்கிட்டிங்கனாலே ட்ரெண்டிங்காக போகிறதே அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். அவங்க பார்த்திங்கனாக்கா அவங்க ஓனாக இதுதான் இப்படி தான் ஓடுது. ஏன் அப்படின்னா நம்ம எங்கே போகிறோம்? கடந்த காலத்தை நோக்கி தான் போகிறோம். என்ன தான் எதிர்காலம் முன்னேறி போனாலும் நம்மளோட லைஃப்பில் சந்தோஷம் இது எல்லாமே அந்த கடந்த காலத்தில் தான் இருக்கும். நிறைய உறவுகள், கூட்டு குடும்பம், அதில் ஷேரிங்ஸ். இப்போ ஒரே ஆளாக எல்லா வேலையும் செய்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபங்க்ஷன்னா. பட் ஆனால் கூட்டு குடும்பத்தில் அப்படி கிடையாது இல்லையா? எல்லா வேலையும் ஷேர் பண்ணி தான் செய்வோம். அதனால் என்ன தான் உலகம் முன்னேறி வந்தாலும், நிறைய அட்வான்டேஜஸ் வந்தாலும், நிறைய கண்டுபிடிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சாலும் அதோட டிஸ்அட்வான்டேஜும் அதோட சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பழைய பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு அதிக அளவில் எந்த அளவுக்கும் சைடு எஃபெக்ட்ஸே இல்லாத பொருட்கள் தான். இப்போ சின்ன வீட்டில் குட்டி குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு தடுக்கு இருக்கும். அந்த தடுக்கில் இந்த குழந்தைங்கள போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட மண்டை உருளும் போது பார்த்திங்க அப்படின்னா, மண்டை ஒரு சைஸாக, சில குழந்தைங்களுக்குலாம் மண்டை ஒரு பக்கம் இந்த பக்கம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரே மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன கருத்து.